தற்போதைய அண்மை செய்தி. மதுரை தெற்கு வாசல் பள்ளிவாசலை வக்பு வாரியம் கையகப்படுத்துவதற்கான நோட்டீஸ் ஒட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜமாத் தரப்பினர் பள்ளிவாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, மதுரை தெற்குவாசல் பள்ளிவாசல் ஜமாத்தாரிடம் வக்பு வாரியம் கையகப்படுத்துவதாக நோட்டீஸ் ஒட்ட முயன்றதை அடுத்து தற்போது 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பள்ளிவாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் பாதுகாப்பு கருதி 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பள்ளிவாசல் ஜமாத்தாரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மதுரை தெற்குவாசல் பகுதியில் அமைந்துள்ள யாத்தின் ஆண்டவர் புராதன தர்கா மற்றும் பள்ளிவாசலில் நிர்வாகம் செய்து வரக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார் மீது மற்றொரு தரப்பு நிர்வாகத்தினர் முறைகேடு இருப்பதாக கூறி வக்பு வாரியத்தில் புகார் அளித்து புகார் அளித்திருந்த நிலையில் இந்த பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் மற்றும் தர்காவை சேர்ந்த நபர்கள் வக்பு வாரியம் கையப்படுத்துவதற்காக இன்று நோட்டீஸை இன்று காலை 9 மணிக்கு அந்த வக்பு வாரியம் சார்பில் அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்ட முயன்றனர். இதற்கு ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கு ஆனது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது மதுரை தெற்குவாசல் பள்ளிவாசலை வக்பு வாரியம் கையகப்படுத்துவதற்கான நோட்டீஸை இன்று காலை 9 மணிக்கு ஒட்ட வந்ததை அடுத்து தற்போது எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வரக்கூடிய நிலையில் அத்துமீறி வக்பு வாரியம் நோட்டீஸ் ஒட்டக்கூடாது என கூறி பள்ளிவாசல் தர்காவை சேர்ந்த அதே போல பள்ளிவாசல் நிர்வாகிகள் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு கருதி 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது தெற்குவாசல் சார்ந்த உதவி ஆணையர் ரமேஷ் தற்போது பள்ளிவாசல் ஜமாத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.